ஃப்ரீலான்சிங் அப்படின்னு சொல்லும்போது சில பேருக்கு ரொம்ப இனிய ஒரு வார்த்தையாக இருந்துட்டு இருக்கும். சில பேருக்கு ஃப்ரீலான்சிங் எனக்கு செட் ஆகவே செய்யாதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிற அளவுக்கு மனசு உடஞ்சி போய் இருந்துட்டு இருப்பீங்க. இந்த 10 நாள் ஃப்ரீலான்சிங்கை பற்றி நிறைய விஷயங்கள் அவங்க வந்து ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். இன்ஃபேக்ட் சில பேர் வந்து கேரண்டி வாரண்டிலாம் பார்த்து வாங்குறதுக்கு ஃப்ரீலான்சிங் என்ன ப்ரெஷர் குக்கரா அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணுறது ரெடியாக இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பட் பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் பண்ணுனா கண்டிப்பாக ஆர்டர் வரும். கண்டிப்பாக உங்களால் சர்வை பண்ண முடியும். அட்லீஸ்ட் லைக் ஒரு பார்ட் டைம் ஜாபாச்சும் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட என்ன பண்ண போகிறேன்னா ப்ரூவ் பண்ண போகிறேன். இந்த 10 நாள் நான் வந்து ஃபைவரை பேசிக்கலாக இந்த ஃபைவர் அதாவது 2021 ஃபைவர் எப்படி இருக்குது இங்கே மாதிரிலேருந்து ஆரம்பித்து எப்படி நல்ல ஆர்டர் ஒரு கன்சிஸ்டன்ட் ஜாபாக ஃபைவரை மாற்ற முடியும் அப்படிங்கிறத தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த 10 நாள். ஸோ நான் நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ண போகிறேன். நான் லேர்ன் பண்ணுற அந்த பாத்தில் என்னென்னலாம் நான் லேர்ன் பண்ணுறனோ அதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்ட்டில் இந்த 10 நாள் நம்ம வந்து டெடிகேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் உங்க வந்து சொல்லியிருந்தேன். ஸோ விதவுட் எனி ஃபர்தர் ரிவ்யூ இட்ஸ் I.Tamizhan, the developer, streamer, engineer and here we go. ஸோ 10 நாள்னு சொல்லும்போது நான் 10 நாள் ஒவ்வொரு கான்செப்ட்டில் வந்து சில விஷயங்களை ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். அண்ட் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னா பெருசாக ஒன்றும் இல்லை. அதாவது என்னவென்றால் 2007 கரெக்டாக ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ஒரு மார்ஷல் ஆர்டிஸ்ட் வாழ்ந்துட்டு இருந்தார். அவர் எப்பவுமே ஒரு டைலாக் சொல்வார், லைக் ஒரு பெரிய ஒரு உன்னதமான ஒரு கான்செப்ட் சொல்வார். என்ன சொல்வார் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணணும், பிளான் பண்ணாமல் பண்ணால் இப்படி தான் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதை கண்டிப்பாக நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. சில பேரால் என்ன பண்ண முடியும்னா இருந்து ரூம் போட்டு யோசிச்சா மட்டும் தான் உங்களுக்கு பிளான் கிடைக்கும். ஆனால் சில பேருக்கு அப்படி கிடையாது. ஐ ஹவ் பிளான் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா ஹெலிகாப்டர்லேருந்து கீழே குதிச்சிருவாங்க. அயன்மேன் யா ஃபைன் ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நீங்கள் இருந்து பிளான் போடுறீங்களோ இல்லை ஸ்பாட்டாக பிளான் பண்ணுறீங்களோ, பட் நான் எப்பவுமே உங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு நாள் அட்லீஸ்ட் ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து திங்க் பண்ணி நீங்கள் சில விஷயங்களை வந்து யோசிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணணும். அது என்னென்ன விஷயங்களை பற்றிலாம் யோசிக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் ஸ்டேஜ்லேருந்து பார்க்க போகிறோம். அதாவது பிளானிங் ஸ்டேஜ் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ ஃபைவரை நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, உங்களுக்கு இந்த இமேஜ் தெரியுது இல்லையா, ஓகே ஃபைன், இது தெரியுது. ஸோ 10 நாளுக்குன்னு சொல்லி நான் சில விஷயங்கள்லாம் எழுதி வச்சிருக்கேன். பட் யூ கெட் த பாயிண்ட். லைக் வந்து நான் அந்த 10 நாளுக்குன்னு சொல்லி கண்டென்ட் வந்து அங்கங்கே மிக்ஸ் பண்ணி சொல்லிடுவேன். பட் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே பிளானிங் ஸ்டேஜ்னு சொல்லும்போது நம்ம பேசிக்காக இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். நான் எழுதி வச்சதுக்கு ரீசன் என்னன்னா, எந்த ஒரு குட்டி பாயிண்ட்ஸ் கூட நான் மிஸ் பண்ணிடக்கூடாது உங்களுக்காக அப்படிங்கிற மாதிரி தான் எழுதி வச்சிருக்கேன். நம்ம மோஸ்ட்டாக வந்து ஸ்கிரிப்டே வச்சிருக்க மாட்டோம். இது ஸ்கிரிப்ட் கூட கிடையாது. பட் திங் இஸ் லைக் யூ கெட் பாயிண்ட். நம்ம என்னெல்லாம் சொல்லணுங்கிறத எழுதி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரீலான்சிங் என்னன்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து சும்மா இருந்து ஒர்க் பண்ணுறது கிடையாது. ஃப்ரீ டைமில் இருந்து ஒர்க் பண்ணுறது அந்த மாதிரி சில பேர் சொல்லுவாங்க, ஃப்ரீயாக இருந்த டைமில் இருந்து ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. பட் இன்ஃபேக்ட் இப்போ ஒரு கம்பெனியில் போய் நம்ம ஒர்க் பண்ணுறோம்னா கம்பெனிக்கு நம்ம ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருப்போம். அப்படி தானே, கம்பெனிக்கு வந்து நம்ம ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருப்போம், ஒரு கான்ட்ராக்ட் இருக்கும், 3 வருஷம் ஒர்க் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும்ல. அந்த மாதிரி எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் இல்லாமல் நம்மளா ஒரு ஒரு செல்லராகிய நம்ம வந்து ஒரு பையர் கிட்ட ஒரே ஒரு பர்டிகுலராக அந்த ஒரு கிக் மட்டும் பண்ணி கொடுக்குற மாதிரி, லைக் அந்த ஹையர் பண்ணுவாங்களா, அசசின்ஸ் ஹையர் பண்ணுவாங்களா ஒரு பர்டிகுலர் ஜாப் அப்படிங்கிற அந்த மாதிரி அடியாள் வேலை மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ஹையர்டு அசசின் மாதிரி. நான் இப்படி ரெஃபரன்ஸ் அங்கே போகுது ஓகே. பட் யூ கெட் த பாயிண்ட் ஓகே, புரியுதா? ஸோ அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் தான் ஃப்ரீலான்சிங் சொல்லுவாங்க. இதுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஃபைவர் சொல்லலாம், இல்லாட்டி இந்த ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ்னு இருக்கு. ஃபேஸ்புக் ஜாப்ஸ்க்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரீலான்ஸ் இருக்குது, அப்போக்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய சைட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம டார்கெட் பண்ணுறது வந்து ஃபைவர். ஏன்னா எனக்கு ஃபைவரில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதனால் அண்ட் ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபைவரில் அப்படிங்கிறதுனால. பெருசாக உங்கள்கிட்ட குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, பிளா ஸ்டஃப். இப்போது ஃப்ரீலான்ஸில் நான் ட்ரை பண்ணேன். ஃப்ரீலான்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்ஸ்டால் பண்ணி உள்ள எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பேப்பர் அக்கௌண்ட்டில் கிரியேட் பண்ணி எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி எல்லாத்தையும் ரெடியாக வச்சிருந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். அண்ட் சம்டைம்ஸ் அது கூட ஒர்க் ஆகலை, எனக்கே ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் நான் வந்து இப்போதைக்கு ஃபைவரில் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். சில பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ மேபி நீங்கள் மற்ற பிளாட்ஃபார்ம்ஸுக்கும் சொல்லி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இனிமேல் இந்த 10 நாள் வரப்போகிற வீடியோஸ் வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்க போகுது. மேபி லைக் 20 மினிட்ஸ் இருக்கலாம், மேபி 30 மினிட்ஸ் போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னா எனக்கு சத்தியமாக தெரியாது. பட் வந்து பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்ல முடியும். ஃபைன். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரீலான்சிங் எதுக்காக நீங்கள் ஃப்ரீலான்சிங் பண்ணுறீங்க? ஃப்ரீலான்சிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கட்டாயம் இதில் நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். சில பேர் வந்து ஃப்ரீலான்சிங் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு கோடியாக சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில நினச்சிருப்பீங்க. ஒருவேளை பாசிபிலிட்டி இருக்கலாம். சில பேர் என்ன சொல்லுவீங்கன்னா, எனக்கு வந்து 9 to 5 ஜாப் போகிறதுக்கு பிடிக்காது. என்ன மாதிரி எனக்கு 9 to 5 ஜாபுக்கு 9 to 5 ஜாப் போகிறதுக்கு பிடிக்காது. ஸோ எனக்கு பிடிச்ச டைம்லேருந்து பிடிச்ச மாதிரி இருந்து ஒர்க் பண்ணுறதுக்கு நான் வந்து ஃப்ரீலான்சிங் பண்ணலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. சில பேர் என்ன சொல்லுவாங்க, நான் ஸ்கூல் படிக்கிறேன் இல்லை காலேஜ் படிக்கிறேன், எனக்கு சைடில் ஒரு இன்கம் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. சில பேர் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், இல்லை நான் ஆல்ரெடி ஒரு ஒர்க் போயிட்டு இருக்கேன், எனக்கு வந்து பார்ட் டைமாக இன்னொரு இது கிடைச்சதுன்னா நான் ஒரு பைக் வாங்குறதுக்கோ இல்லை கம்ப்யூட்டர் வாங்குறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் பண்ணுவாங்க. சில பேர் வந்து என்னோட ஸ்கில்ஸை நான் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக பண்ணுறேன், ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக பண்ணுறேன், எக்ஸ்போஸருக்காக பண்ணுறேன், கான்டாக்ட்ஸ்க்காக பண்ணுறேன், நெட்வொர்க் பண்ணுறதுக்காக பண்ணுறேன், இப்படிங்கிற மாதிரி நிறைய ரீசன்ஸ்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சில பேர் வந்து ரெப்யூட்டேஷன் பில்ட் பண்ணுறதுக்காக பண்ணுறேன். என்னோட ப்ரொஃபைலுக்குன்னு பின்னாடி ஒன்றுமே கிடையாதுப்பா, நான் பேசாமல் ஒரு நார்மலான ஒரு இன்ஜினியர், ஒரு விஐபியாக இருந்துட்டு இப்போ ஒரு இன்ஜினியராக ஒர்க் பண்ணிருக்கேன் சொல்கிற அளவுக்கு பெருசாக ஒன்றும் கிடையாது. அட்லீஸ்ட் ஃபைவரில் இருந்தாச்சு, ஃபைவரில் ஒரு level 2 செல்லர், level 3 சொன்னா ஒரு பெருமையாக இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி பண்ணலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சில பேர் நினச்சிருப்பீங்க. பட் ஏதோ ஒரு ரீசன் எதுக்காக நீங்கள் ஃப்ரீலான்சிங் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு கோல் வச்சுட்டு அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ எனக்கு வந்து 9 to 5 ஜாப் போகிறது பிடிக்காது.
ஸோ தட்ஸ் இட். அந்த மாதிரி ஒரு ரீசன்ஸ் உங்களுக்கு இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை நீங்கள் வந்து கிளியராக யோசிச்சுக்கணும். எப்பயுமே அந்த கோல் வச்சு அந்த கோல் விட்டு மாறிடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 9 to 5 ஜாப் போகிறது பிடிக்காது. ஸோ இப்போ யாரோ ஒருத்தங்க வந்து என்ன மந்த்லி வந்து ஒரு 10 லட்ச ரூபா கொடுக்குறான் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குன்னு சொல்லி டெய்லி 9 to 5 ஜாப் இருந்து ஒர்க் பண்ணி கொடுக்க மாட்டேன். பிகாஸ் என்னோட கோல் அது கிடையாது. ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கோல் இருக்கணும். ஸோ எப்போவுமே வந்து ஒரு ஆர்டர் வரும்போது நீங்கள் எதுக்காக ஃப்ரீலான்சிங் வந்தீங்க அப்படிங்கிறது அங்கே கரெக்டாக மேட்ச் ஆகுதா, இல்லை உங்களோட கோலை ஆப்போசிட்டாக அவங்க ஏதாவது பண்ணுற மாதிரி ஏதாவது இருக்குதா. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு வேளை என்ன பண்ணிக்கலாம், உங்களோட மாதத்துக்கு 2 lakhs ஏர்ன் பண்ணலாம்னு ஒரு டார்கெட் வச்சிருப்பீங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த கமிட்மெண்ட் உங்களால் மேக்ஸிமம் 30,000 தான் ஏர்ன் பண்ண முடியும். அப்படின்னா அது உங்களுக்கு செட் ஆகாது அப்படிங்கிற விஷயத்தை முதல்ல நீங்கள் புரிஞ்சிடும். காசு கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, கமிட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, மை ஸ்கில்ஸ். உங்ககிட்ட என்னென்னலாம் ஸ்கில்ஸ் இருக்குது. நான் ஸ்கில்ஸ்னு சொல்லும்போது சாம்பிளாக நான் கொஞ்சம் விஷயத்தை எழுதி வச்சிருந்தேன். நான் ரொம்பலாம் எழுதவே இல்லை. ஸோ பேசிக்கலி உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும், அது வந்து கம்ப்யூட்டரை பற்றியோ இல்லாட்டி இதை பற்றி இருக்கணும்னு அவசியமே கிடையாது. என்னென்ன ஸ்கில்ஸ் இருந்தாலும் சரி, நீங்கள் நல்லா பாடுவீங்க, நல்லா வரைவீங்க, நல்லா பெயிண்ட் பண்ணுவீங்க, இல்லாட்டி உங்களுக்கு ப்ரோக்ராமிங் தெரியும், இல்லாட்டி உங்களுக்கு வந்து கிராஃபிக்ஸ் டிசைனிங் தெரியும், என்னென்னலாம் உங்களுக்கு தெரியுமோ சம்மந்தமே இல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்ல. ஒருவேளை நீங்கள் மிமிக்ரி பண்ணுவீங்கன்னா அதை கூட எழுதி வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியுமா, நான் இது வந்து எழுதிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லையா, ஸோ உங்களோட டைம் வேஸ்ட் பண்ண நான் விரும்பலையா, ஸோ அதனால் நான் வந்து ஷார்ட்டாக முடிச்சிட்டேன். பட் யூ கெட் த பாயிண்ட். டைம் எடுத்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் திங்க் பண்ணி என்னைக்காவது ஒரு நாள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் நல்லா பெயிண்ட் பண்ணுறீங்க, நீங்கள் பெயிண்ட் பண்ணது என்னவோ உங்களோட பிளாக் போர்டில் அந்த கலர் சாக் பீஸ் எடுத்து பெயிண்ட் பண்ணதான். பட் இருந்தாலும் யாராவது உங்களோட உன்னோட பெயிண்டிங் செமையாக இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தா கூட அதை கூட எழுதி வச்சுக்கிட்டு உங்களில் நீங்கள் எப்பப்பெல்லாம் அப்ரிஷியேஷன் எல்லாம் வாங்கிருக்கீங்களோ எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணுறீங்கன்னா எழுதி ஒரு இடத்துல எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். எதுக்காக அப்படிங்கிறது உங்களுக்கு பின்னாலே புரியும். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஓகே, அப்போ பரவாயில்லையே, நமக்கு ஒரு 100 விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சிருக்கு. இதில் வந்து எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ, எந்தெந்த விஷயங்கள்லாம் இம்ப்ரூவ் பண்ண அதை வச்சு 10 பைசாக்கு ப்ரோஜனம் இருக்குதோ அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கிளாஸ் ரூமில் இருந்து பேப்பரை கசக்கி கரெக்டாக அந்த பேஸ்கெட்குள்ளே தூக்கி எறிவீங்களா இருக்கலாம், அது ஒரு ஸ்கில் தான். பட் அதை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியாது தெரியுமா, ஃபைவரில் வந்து ஒரு ஜாபாக பண்ண முடியாது. யூ கெட் த பாயிண்ட், புரியுதா? பட் அதே டைமில் நீங்கள் கிளாஸில் நல்லா பேசுவீங்க, ஒரு குட்டியாக ஒரு விஷயத்தை கொடுத்தாலும் அதை வச்சு டக்குன்னு ஒரு கதை சொல்கிறதுக்கு ரெடியாக இருப்பீங்க. அந்த குட்டி ஒரு விஷயத்தை வச்சு டக்குன்னு ஸ்பாட்டில் வந்து ஒரு ரேப் பண்ணுவீங்க, இல்லை ஒரு பாட்டு பாடுவீங்கன்னா அது ஒரு ஸ்கில். அதை வச்சு உங்களால் என்ன பண்ண முடியும்னா ஃபைவரில் ஃப்ரீலான்சிங் பண்ண முடியும். ஃபைவரில் மட்டும் இல்லை, எந்த ஒரு பிளாட்ஃபார்மில் ஃப்ரீலான்சிங் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதி வச்சிருந்த ஸ்கில்ஸில் எந்தெந்த ஸ்கில் எல்லாம் மக்களுக்கு தேவைப்படுற மாதிரி ஒரு ஸ்கில். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு வந்து நல்லா ஃபோட்டோஷாப் தெரியும் அப்படின்னா உங்களுக்கு ஃபோட்டோஷாப் நான் சொல்லிக் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிக் போடலாம். பட் அதுக்கு கூடவே சேர்ந்துருந்து என்ன வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு வேர்டு ஆட் ஆகணும். இங்கிலீஷ்னு சொல்லும்போது உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியவில்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சின்ன பிரச்சனை. ஏன்னு சொல்கிறேன், இப்போ நீங்கள் நம்ம தமிழ் மக்களுக்கு தான் சொல்லிக் கொடுக்க போறீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. பட் தமிழ் நம்ம நாடு, குறிப்பாக நம் நாடு அப்படின்னு சொல்ல பட்சத்தில் ரொம்பவே என்ன பண்ணுவாங்க, நெகோஷியேட் பண்ணுவாங்க, ப்ரைஸ் ரொம்பவே சீப்பாக கேட்பாங்க, உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்காது, உங்களோட கம்பெனிக்கு அது கட்டுப்படி ஆகாது அப்படிங்கிற மாதிரி சூர்யா ஸ்டைலில் சொல்லலாம். ஓகே, ஃபைன், புரிஞ்சுக்கோங்க. ஸோ பேசிக்கலி என்ன பண்ணணும்னா, நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் எழுதி ஒரு இடத்துல கிளியராக எடுத்து வச்சுட்டு அது நல்ல ஸ்கில்லோ கெட்ட ஸ்கில்லோ அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணலாம் அப்புறம் ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கலாம். பட் உங்களுக்கு என்னென்னலாம் தெரியுமோ அது எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு ப்ராப்பராக என்னால் வந்து இப்போ எனக்கு ஒரு விஷயம் தெரியலனா யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்து அதை என்னால் கற்றுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம், அதை கூட ஒரு ஸ்கில் எழுதி வச்சுக்கலாம். புரியுதா? இதே ஸ்கில் நிறைய இடத்துல தேவைப்படும். சில டைம் ஒரு கிளைண்ட் வருவாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணணுன்னே தெரியாது. அப்போ உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும், உங்களுக்கு அது தெரியாது. பட் உங்களுக்கு எப்படி வந்து அது ஒரு வீடியோவாக யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி தட்ஸ் எ ஸ்கில். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் எழுதிடுங்க. 100 விஷயமோ 1000 விஷயமோ 1,00,000 விஷயமோ எல்லாத்தையும் என்ன பண்ணிடுங்க, எழுதி எடுத்துருங்க. ஸோ இது முக்கியமாக தேவைப்படுற ஒரு விஷயம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா குவாலிஃபிகேஷன். ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் சொல்லி வரும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களை பற்றி சும்மா பேசிக்காக வருது, உங்களுக்கு என்னெல்லாம் குவாலிஃபைட், நீங்கள் எதெல்லாம் பண்ணுறதுக்கு குவாலிஃபைட். உங்களுக்கு டீச்சிங் சொல்லி கொடுக்க குவாலிஃபைடாக இருந்துச்சுன்னா அதை எழுதிக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் 10th 12th பாஸ் பண்ணிட்டீங்க, இல்லை நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ப்ரோக்ராமிங்கு சர்டிஃபிகேட் இருக்குது, இல்லாட்டி நீங்கள் நல்லா பாடுவீங்க அப்படிங்கிறதுக்கு சர்டிஃபிகேட் இருக்குது, நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருக்குது, இல்லாட்டி நீங்கள் வந்து அத்லீட்டாக இருக்கீங்க அதுக்கு உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருக்குது. இந்த மாதிரி எந்தெல்லாம் நீங்கள் குவாலிஃபை ஆகிருக்கீங்க, எதெல்லாம் முடிச்சிருக்கீங்க, அதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் நம்மளோட நெக்ஸ்ட் கேட்டகரியில் வரதான் போகுது. பட் யூ கெட் த பாயிண்ட். எதெல்லாம் உங்களால் குவாலிஃபைட் ஆகி உங்களால் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களால் குவாலிஃபைடாக டிரைவிங் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலோ, இல்லாட்டி குவாலிஃபைட் ஆகி உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல கன்சல்டன்சி, இப்போ நீங்கள் சைக்கோதெரப்பி, ஃபிசியாலஜி, சைக்காலஜி ஏதோ ஒரு விஷயத்தை படிச்சுட்டு இருக்கீங்க, உங்களால் குவாலிஃபைடாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஒருத்தவங்களுக்கு சைக்கோதெரப்பி, நான் இதுக்கு சைக்கோதெரப்பின்னு சொல்லிட்டு இருக்கேன், தெரப்பி பண்ண முடியும். நீங்கள் ஒரு குவாலிஃபைட் தெரப்பிஸ்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களால் என்ன பண்ண முடியும், கெட் பாயிண்ட். அது ஒரு குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுவும் உங்களால் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அச்சீவ்மெண்ட்ஸ்னு சொல்லும்போது நீங்கள் என்னென்னலாம் சாதிச்சிருக்கீங்களோ, நீங்கள் எல்கேஜியில் வந்து அந்த பேப்பர் சாப்பிட்ற மாதிரி ஏதாவது போட்டி வச்சு அந்த பேப்பர் சாப்பிட்ற போட்டியில் ஃபஸ்ட் ப்ரைஸ் இருந்தால் கூட அதெல்லாம் எழுதிச்சுக்கோங்க. ஸோ இந்த அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ஓகே ஃபைன், உங்களுக்கு தெரியும், ஓகே சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நான் வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணும்போது கடந்த ஒரு 4 வருஷத்தில் நீங்கள் மேஜராக என்ன பண்ணியிருக்க மாட்டீங்கன்னா, அந்தளவுக்கு அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் வந்து வேறு ஒர்க்கை ஃபோக்கஸ் பண்ணி, இல்லாட்டி வந்து படிப்பை ஃபோக்கஸ் பண்ணி ஏதாவது விஷயம் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர்
ஆக்டிவிட்டீஸில் ஃபோக்கஸ் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. பட் இட்ஸ் ஓகே, ஸ்டில் உங்களோட ஸ்கில் எல்லாம் மறக்காம தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. அண்ட் அந்த அச்சீவ்மெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மை ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லும்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ரிசோர்ஸ்னால் உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத எழுதிச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட நல்ல மனசு இருக்குது, அதனால் உண்மை, உழைப்பு, உயர்வு அது மட்டும் தான் இருக்குன்னு அதை கூட எழுதி வச்சுக்கோங்க. இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். லாயல்ட்டி இஸ் ஆல்சோ ரிசோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கோங்க. பட் இங்கே நான் என்னெல்லாம் எழுதி வச்சுக்கிறேன், என்கிட்ட என்னெல்லாம் இருக்குது, என்கிட்ட நல்ல கம்ப்யூட்டர் இருக்குது, ஐ மீன் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குது, பிளாப்ளா, நல்ல கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது, பிளாப்ளா. அண்ட் கம்யூனிகேஷன் சொல்லும்போது திடீர்னு ஒரு கிளைண்ட், ஒரு பெரிய கிளைண்ட்னு சொல்லும்போது இப்போ மைக்ரோசாஃப்ட்லேருந்து எப்பா எனக்கு ஒரு ஆள் தேவைப்படுறான், டக்குன்னு ஒன்றால் வர முடியுமா, எனக்கு வந்து ஒரு யூடியூபராக இருக்கணும், ஓகே ஃபைன், நீ குவாலிஃபைடாக இருக்க, பட் எனக்கு டக்குன்னு வந்து நீ ஒரு வீடியோ கால்க்குள்ளவா, எனக்கு ஒரு நல்ல கேமராவில் ஒன்று பார்த்துனா எனக்கு கன்ஃபார்ம் தான், டக்குன்னு ஒரு ஆர்டர் பேச முடிச்சிடும், அதுக்கப்புறம் நீ மைக்ரோசாஃப்ட்கே வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கன்னா உங்ககிட்ட என்ன இருக்கணும் தெரியுமா, டக்குன்னு கால் பண்ணுறதுக்கு தேவைப்படுற மாதிரி ஒரு மைக் இருக்கணும், ஹெட்ஃபோன் இருக்கணும், அந்த டைமில் ஒரு நல்ல கேமரா இருக்கணும். அது அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் பொறுத்து. ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கணும்னா உங்ககிட்ட இருக்கிற டிவைஸை நீங்கள் எப்பவுமே யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட அலெக்ஸா இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு தேவைப்படும் போது நான் வந்து ரிமைண்ட் பண்ணுற மாதிரியோ அந்த மாதிரிப்பட்ட விஷயங்களுக்கு நான் அதை யூஸ் பண்ணுவேன். என்னென்ன விஷயங்கள் உங்ககிட்ட இருக்குதோ, ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஒரு கிளாக் மட்டும் தான் இருக்குன்னா அந்த கிளாக் வச்சுக்கிட்டு எப்படி ஓகே என்கிட்ட வந்து இப்போ ஒரு கிளாக் இருக்குது அண்ட் என்னோட கிளைண்ட் வந்து எக்ஸாக்ட் அதுக்கு ஆப்போசிட் எர்த்தில் இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது என்னோட டைம் அவங்களோட டைம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா 12 ஹவர் கிளாக் தான். ஸோ நமக்கு நைட் 12 மணினா அவங்களுக்கு பகல் 12 மணி, அவங்களுக்கு பகல் 12 மணினா நமக்கு நைட் 12 மணி தான். ஓகே, பட் யூ கெட் த பாயிண்ட், புரியுதா? ஸோ இந்த மாதிரி உங்ககிட்ட என்ன விஷயங்கள் இருக்கும், இப்போ உங்ககிட்ட ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்குது அப்படின்னா அந்த ஆண்ட்ராய்ட் ஃபோனில் உங்களோட கிளைண்டோட டைமை நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த கிளைண்ட்டை பொறுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எந்த நாட்டில் உள்ள கிளைண்ட்டை நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்களோ அந்த நாட்டு கிளைண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களோட கிளாக்கை நீங்கள் மாற்றி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ண முடியும்னா ஒர்க் பண்ண முடியும். ஸோ அந்த டைமில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்க இந்த டைமில் முடிச்சிருக்காங்க, அந்த டைமில் நீங்கள் ஆன்லைனில் இருக்குது, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை, நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். தட்ஸ் அ ஃபேக்ட். அண்ட் நான் ட்ரை பண்ணியிருக்கேன், ஒர்க் ஆயிருக்கு. ஸோ தட்ஸ் இட், யூ கெட் த பாயிண்ட். ஃபைனாக உங்களுக்கு என்னெல்லாம் ரிசோர்ஸஸ் இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பண்ண போகிற விஷயம் என்னன்னா டார்கெட் இன்கம். இது வந்து முக்கியமான ஒரு விஷயம். அதாவது நீங்கள் என்ன ஒரு கேட்டகரியில் பண்ணாலும், ஃப்ரீலான்சிங் சும்மா தான் பண்ணுறேன், டைம் பாஸ்க்கு பண்ணுறேன்னா ஓகே, நீ இன்கமே பண்ணாதீங்க, எல்லாருக்கும் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணி கொடுத்துருங்க, அது வேறு டிபார்ட்மெண்ட். அது வந்து மனிதாபிமான செயல். ஓகே ஃபைன், ஓகே நான் வேறு மறந்துட்டேன் நினைக்கிறேன். பட் சேரிட்டி மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க, மற்றவங்க ஹெல்ப் பண்ணுற மாதிரி, அது வந்து இந்த கேட்டகரியில் வராது. இந்த வீடியோ முடிச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நிம்மதியாக படுத்து தூங்கலாம். பிகாஸ் வந்து நீங்கள் சேரிட்டிக்காக பண்ணுறீங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறேன். பட் மற்றவங்க நீங்கள் வந்து காசுக்காக பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து ஒரு சைடு இன்கம் மாதிரி தேவைப்படுது, இல்லை வந்து ஏதாவது ஒரு விஷயம் வாங்குறதுக்காக தேவைப்படுதுன்னா ஒரு மாதம் நீங்கள் எவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் என்ன பண்ணணும் அப்படின்னா எழுதி வச்சிருக்கணும். உங்களுக்கு ஒரு டார்கெட் மாதிரி, அந்த டார்கெட்டை நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத இது பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது ஃபுட்பால் இருக்குல்ல, ஃபுட்பாலில் 2 கோல் போஸ்ட் இருக்கும். அந்த 2 கோல் போஸ்ட் அந்த 2 கோல் போஸ்ட்டில் இல்லைனா யோசிச்சு பாருங்களேன், கோல் போஸ்ட்டே இல்லை அப்படின்னா அங்கே மேட்ச்சில் என்ன நடக்கும், எல்லாரும் மாறி மாறி ஃபுட்பால் சொல்லிட்டு இருப்பாங்க. ஏதாவது ப்ராக்ரஸ் இருக்குமா, இருக்கவே செய்யாது. ஒரு பாயிண்ட் கொடுக்கணும், ஒரு ஃபோக்கஸ் பாயிண்ட் இருக்கணும். அப்போ தான் என்ன இருக்கணும், அது பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஸோ எப்பயுமே உங்களுக்கு என்ன இருக்கணும், ஒரு கோல் பாயிண்ட் இருக்கும். ஸோ அது டார்கெட் இருக்கணும். ஒரு மாதம் நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிற, ஒருவேளை அது 1 கோடி ரூபா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு வேளை அது 10 லட்ச ரூபா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு வேளை அது 10,000 ரூபா இருக்கலாம். இட்ஸ் அப் டு யூ. ஸோ அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒர்க் பண்ணணும். அண்ட் என்ன பண்ணணும்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 30,000 ஏர்ன் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா 30,000 உங்களோட டார்கெட். அப்போ ஒரு நாளுக்கு 1000 ஏர்ன் பண்ணணும். ஒரு நாளுக்கு 1000 ஏர்ன் பண்ணுறதுக்கு நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு நாள் 1000 ஏர்ன் பண்ணணும்னா நீங்கள் என்ன ஸ்கில் உங்களுக்கு தேவைப்பட வேண்டியது இருக்கும். ஒரு நாளுக்கு 1000 ஏர்ன் பண்ணணும்னா நீங்கள் என்ன செலவு பண்ண வேண்டியது இருக்கும். லைக் கம்ப்யூட்டர், இன்டர்நெட்டு, எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் செலவு பண்ண வேண்டியது இருக்கும்ல. இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ கிளியராக நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த விஷயங்கள் எல்லாம் யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதலே இருந்து யோசிக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. டார்கெட் இன்கம், அதுக்கப்புறம் வாட் யூ ஐ லவ்னு சொல்லும்போது உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் பேரோ க்ரஷ் பேரோ எழுதி வச்சிடாதீங்க. இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ண பிடிக்கும், உங்ககிட்ட நிறைய ஸ்கில்ஸ் இருக்கலாம். இப்போ எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு நான் வந்து ஒரு இன்ஜினியர், ஓகே, எனக்கு ப்ரோக்ராமிங் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் தெரியும். பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள்னு சொல்லி சில விஷயங்கள் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்னென்னா ஒரு விஷயத்தை மக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது. அது ஒரு சாஃப்ட்வேர் பற்றி இருக்கலாம், இல்லை ஒரு கான்செப்ட் பற்றி இருக்கலாம், இல்லை ஒரு கதை சொல்கிறதா இருக்கலாம், இல்லை ஒரு ப்ராப்ளம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இருக்கலாம். எனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது அவங்க மற்றவங்களுக்கு புரிய வைக்கும்போது அவங்க மூஞ்சில் ஒரு பிரைட்டாக ஒரு லைட் எரியும் பாருங்க. அப்போ எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா, என் மூஞ்சில் அப்படி ஒரு பிரகாசமான லைட் எரியும். எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும். லைக் மற்றவங்களுக்கு நம்ம ஒரு விஷயத்தை மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு அதை புரியும் போது எனக்கு அது ரொம்பவே ஒரு சந்தோஷமான ஒரு ஃபீல் கிடைக்கும். இது எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் எல்லா விஷயத்தை கம்பேர் பண்ணும்போது. அதனால தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா யூடியூப்ல வந்து எனக்கு வீடியோ போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படியே அந்த அளவுக்கு பிடிக்கும். இன்ஃபேக்ட் ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களும் ஒரு விஷயம் இருக்கும். சில பேருக்கு என்ன இருக்கும்னா லைக் பெயிண்ட் பண்ணுறது பிடிக்கும், சில பேருக்கு வந்து பாட்டு பாடுறதுக்கு பிடிக்கும், சில பேருக்கு வந்து ஃபோன் பேசிகிட்டே இருக்கிறதுக்கு பிடிக்கும். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கிளைண்ட் கூட கனெக்ட் பண்ணி இருந்துட்டு அவங்களோட லைக் ப்ராப்ளம்ஸை கேட்கறது, இல்லாட்டி அவங்களுக்கு வந்து அட்வைஸ் கொடுக்குறது, கன்சல்டன்சி கொடுக்குறது, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் என்ன பண்ண முடியும்னா உங்களால் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன விஷயங்கள்லாம் இருக்குது, எது பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிடிக்கும், என்ன பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு மூவி பார்க்குறது பிடிக்கும்னா நீங்கள் அதை ஒரு கிக்கா போடுங்க. ஸோ நீங்கள் எனக்கு பே பண்ணுனீங்கன்னா நீங்கள் என்ன மூவி காட்டணும் அதை நான் வந்து சைடில் உங்க கூட இருந்து பார்த்துட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் கேட்க போடலாம். இல்லைனா நீங்கள் ஒரு பாட்டு ஐ மீன் மியூசிக் எந்தூசியாஸ்ட் இருந்தீங்க, நீங்கள் என்ன கேவலமான பாட்டு பாடினாலும் சரி உள்ளே இருந்து பாட்டு ஐ மீன் அந்த பாட்டை நான் கேட்டு நான் கை தட்டுவேன், வேணா நீங்கள் என்ன ஹையர் பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி போடலாம். ஸோ இந்த மாதிரி என்ன கிக் வேணாலும் நீங்கள் போடலாம் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. சம்டைம்ஸ் வந்து ஃபன்னாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கிக் ஆர்டர் பண்ணுவாங்க.
ஏன் என்று உங்களுக்கே புரியும். ஃபைன். நெக்ஸ்ட்டு கடைசியாக நெட்வொர்க்கிங்கிறது முக்கியமான ஒரு விஷயத்தை நிறைய பேர் மறந்து போயிடுவாங்க. நெட்வொர்க்கிங் என்னன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எப்படி தெரியுமா? தேர் வில் ஆல்வேஸ் பி a பிகர் ஃபிஷ் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதாவது வல்லவனுக்கு வல்லவன் உள்ளைகள் உண்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் உண்டு. அதாவது என்னன்னா எல்லா விஷயத்தையும் எப்பவுமே உங்களால் வந்து பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் ரியலைஸ் பண்ணணும். யூ ஆர் நாட் த பெஸ்ட். நீங்கள் என்ன தான் ப்ரோ பிளேயராக இருந்தாலும் சரி, உங்களே வந்து பீட் பண்ணுறது கண்டிப்பாக யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ எப்பவுமே உங்களால் என்ன பண்ண முடியாது, எல்லாத்தையும் நீங்கள் இருந்து பண்ணிட்டு இருக்க முடியாது. தட்ஸ் அ திங், தட்ஸ் அ ப்ராப்ளம். அதாவது நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். உங்களால் எல்லாத்தையுமே உங்களால் தனிமையாக இருந்து பண்ண முடியாது. சம்டைம்ஸ் நீங்கள் சின்ன சின்னதாக ஏதாவது பண்ணுறீங்கன்னா ஓகே, பட் பெருசாக பண்ணும்போது உங்களால் பண்ண முடியாது. ஒருவேளை உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் ப்ராப்பராக தெரியாமல் இருக்கலாம். அந்த டைமில் உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படும். ஒருவேளை உங்களுக்கு என்ன பண்ணால் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணணும்னு தெரியாமல் இருக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட கம்ப்யூட்டர் இல்லாமல் இருக்கலாம், இல்லை உங்ககிட்ட ப்ராப்பராக இன்டர்நெட் இல்லாமல் இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும். அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு ஒரு விஷயம், உங்களுக்கு வீடியோ எடிட் பண்ண தெரியல, ஆடியோ எடிட் பண்ண தெரியலனா, உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருப்பாங்களா, அவங்க கிட்ட கான்டாக்ட் பண்ணி, நான் இப்படி ஒரு விஷயம் பண்ணலான்னு இருக்கேன், எனக்கு ஹெல்ப் தேவைப்படும். அப்படி ஹெல்ப் தேவைப்படுற பட்சத்தில் எனக்கு இது எடிட் பண்ணி தருவியா, இல்லை எனக்கு வந்து இதை அப்லோட் பண்ணி தருவியா, வேணா நம்ம வந்து ஷேராக எடுத்துக்கலாம், நம்ம வந்து 50-50 எடுத்துக்கலாம். அது ஐ மீன் யூ கெட் த பாயிண்ட். உங்களுக்கு தான் ஷேர் தெரியும், நீங்கள் என்ன அளவுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, அவங்களுக்கு ஒர்க் பண்ணுறீங்க தெரியும். இந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட்ல இல்லை உங்களுக்கு விட்டுங்க, ஷார்ட்டாக விட்டுங்களேன். உங்களுக்கு இங்கிலீஷ் சுத்தமாக வராது, ஆனால் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வரும், இல்லை உங்களோட க்ரஷுக்கு வரும். அப்படின்னா நீங்கள் கேட்கலாம், அவங்க கிட்ட கேட்டு, நான் இப்படி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு வந்து இதில் எனக்கு தான் அந்தளவுக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல, ஸோ நீ என்ன பண்ணுறேன்னு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணனா, நம்மளோட 2 பேரோட வாழ்க்கையும் முன்னேறி போகும். நான் உனக்கு வந்து ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், சாக்லேட் வாங்கி தரேன், டைரி மில்க் வாங்கி தரேன், இல்லாட்டி கிஃப்ட் வாங்கி தரேன்னு சொல்லி எல்லாம் சொல்லி என்ன பண்ணலாம், இந்த மாதிரி லைக் ஒரு ரிலேஷன்ஷிப்லேயே கூட யாராவது இருந்த ஒரு பார்ட்னரோ யாராவது இருந்தாங்கன்னா அவங்களோட ஹெல்ப்பையும் யூஸ் பண்ணி உங்களால் என்ன பண்ண முடியும்னா, அடுத்த ஸ்டேஜுக்கு உங்களோட லைஃப்பை அடுத்த ஸ்டேஜுக்கு ஒரு புஷ் ஸ்டார்ட், அதாவது கிட்டத்தட்ட போகிற பக்கம் ஒரு தட்டு விட்டுட்டு போகணும், அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ யூ கெட் த பாயிண்ட். லைக் நான் திருப்பி சொல்கிறேன், எதுக்காக நீங்கள் ஃப்ரீலான்சிங் வரீங்கன்னு நல்லா பார்த்துக்கோங்க. உங்களோட ஸ்கில்லை தள்ளி நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் வச்சிருக்கீங்க, உங்கள நீங்கள் எது பண்ணுறதுக்கு குவாலிஃபைடாக இருக்கீங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. எதனால சொல்கிறேன், இப்போ நீங்கள் வந்து ஃபிட்னஸ் ஃப்ரீக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் சுற்றலாம், நீங்கள் ஃபிட்னஸ்ன்னு சொல்லிட்டு சுற்றலாம், நீங்கள் வந்து ஜிம்முக்கு டெய்லி போயிட்டு ஒரு பாடி நல்லா சொல்லி ஏற்றி வச்சுட்டு இருக்கலாம். பட் அதனால் நீங்கள் வந்து குவாலிஃபைடாக மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது கேட்கறதுக்கு சில பேர் இருப்பாங்க. பட் ஃபாரினர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்ககிட்ட சர்டிஃபிகேட் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, நீ ஒரு நல்ல இதாக தான் இருக்க, நீ நல்ல பாடி தான் வச்சிருக்க, பட் அது எனக்கு எப்படி செட் ஆகும், ஐ மீன் என்னோட பாடிக்கு அது இது வருமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அண்ட் அவங்க ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க, அவங்க ட்ரஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. அதில் நிறைய பிரச்சனைகள் வரும். இந்த மாதிரி நீங்கள் குவாலிஃபைடாக ஒரு விஷயம் இல்லாமல் நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லீகல் பிரச்சனை ஃபியூச்சரில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. எதுக்காக சொல்லணும், இப்போ நீங்கள் வந்து ஜிம் இருக்கீங்க, நீங்கள் வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டே இருக்கீங்க, வெயிட் தூக்குறதுல மேட்டர் இல்லடா, நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஏதோ ரொம்ப மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஏதோ பேசுகிறீங்க, அவனுக்கு ஏதோ இன்ஜுரி ஆயிடுச்சு, அவன் கண்டிப்பாக என்ன பண்ணுவானா சீவ் பண்ணுவான். இவன் இப்படி ஒருத்தன் இருந்தான், இவனோட பேச்சை கேட்டு நான் வந்து இது பண்ணேன், அவன் குவாலிஃபைடே கிடையாது அவன் சொல்லிக் கொடுக்குறதுக்கு. ஆனால் அவன் சொல்லிக் கொடுத்து கடைசியில் போய் எனக்கு வந்து இன்ஜுரி ஆயிடுச்சு, எனக்கு ஆகிறப்புறம் எல்லா செவனையும் அவன் எடுத்து தரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ குவாலிஃபைடாக இல்லாத ஒரு சில விஷயங்கள் உங்களால் பண்ண முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அது வந்து எல்லா விஷயத்திலும் இருக்கலாம். ஸோ சில டைம் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு கம்பெனிக்கு நீங்கள் வந்து டெக் சப்போர்ட் ஏதோ ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த கம்பெனியோட எல்லா செக்யூரிட்டி நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணணும். ஏதோ ஹேக் நடந்துச்சுன்னா ஐ மீன் உங்களுக்கு அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு தெரியாது, பட் நீங்கள் ஏதோ வந்து காசு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துறீங்க, ஹேக் நடந்துச்சு, உங்கள் மேலே சூப் பண்ணுறது சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. ஸோ சில டைம் வந்து நீங்கள் குவாலிஃபைடாக இருக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கோங்க. அண்ட் நான் அப்படி சொல்கிறேன். அண்ட் உங்கள்கிட்ட என்ன ரிசோர்ஸ் இருக்குது, நீங்கள் என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணீங்க, அதுக்கப்புறம் டார்கெட் இன்கம் சொன்னேன், நீங்கள் உங்களுக்கு என்ன பண்ணுறது பிடிக்கும், வாட் டு யூ லவ் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அண்ட் கடைசியாக வந்து நெட்வொர்க்கிங், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப்போ ஃபேமிலி ஹெல்ப்போ யாரோட ஹெல்ப்போ இருந்துச்சுன்னா தட்ஸ் இட். ஸோ இவ்வளோ விஷயங்களையும் யோசிச்சு பார்த்துக்கோங்க. பிளான் பண்ணும்போது இவ்வளோ விஷயங்கள் இருந்து யோசிச்சு பிளான் பண்ணணும். இதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் தெளிவாக எழுதி வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிக்கணும். நம்ம அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன ஃபைவரை பற்றி லேர்ன் பண்ண வேண்டியது இருக்குது, ஃபைவரோட மார்க்கெட் எப்படி இருக்குங்கிறது லேர்ன் பண்ண வேண்டியது இருக்குது, அதுக்கப்புறம் தான் கிகே கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இவ்வளோ விஷயங்களை ஃபஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா லேர்ன் பண்ணணும். இப்போ ஒரு கேள்வி நான் உங்ககிட்ட கேட்குறேன், இது எத்தனை பேர் இந்த வீடியோ எனக்கு பார்க்குறீங்களா எனக்கு தெரியாது, பட் இதுக்கு முன்னாடி ஃபைவரில் நீங்கள் இருந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருப்பீங்க, அந்த கிக்கு கிரியேட் பண்ணியிருப்பீங்களா, இதெல்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் யோசிச்சுட்டு பண்ணீங்களா, இல்லை இது எதுவுமே யோசிக்காமல் கிக்கு கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணீங்களா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் ஆர்டர் வரலன்னு சொன்னீங்கல்ல, இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் கிக்கு கிரியேட் பண்ணுவீங்களா, இல்லை யூ கெட் த பாயிண்ட். வித் தட் பீயிங் செட், நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோ மீட் பண்ணுறேன். until then it's bye from I, Tamizhan. Bye, have fun and take care. Bye.